வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை ECR சாலையில் பெண்களை விடாமல் காரில் துரத்தி சென்ற புதிய CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களில் 5 பேர் கைதான நிலையில் மேலும் 2 போலீஸ் வலையில் சிக்குவார்களா? பத்து நாட்களுக்கு முன்பு ECR சாலையில் 4 பெண்களுடன் சென்ற காரை இளைஞர்கள் சிலர் 2 வாகனங்களில் துரத்திச் சென்றதன் பதைவதைக்க வைத்த காட்சிதான் இது. அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நடந்தது என்ன? சென்னையில் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி முட்டுக்காடு பகுதிக்கு 4 பெண்கள் உட்பட 6 பேர் ஒரே காரில் சென்றுவிட்டு அதிகாலையில் வீடு திரும்பினர். அப்போது கல்லூரி மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் 7 பேர் 2 கார்களில் பெண்கள் சென்ற காரை விடாமல் துரத்திச் சென்றனர். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் காரில் துரத்திய சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கானத்தூர் போலீசார் கடந்த 30ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவர்களான சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின் மற்றும் விஸ்வேஸ்வரர் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த 31ஆம் தேதி முக்கிய குற்றவாளியான சந்துரு என்கிற இளைஞரையும் கைது செய்தனர். விசாரணையில் அவர் மீது சேலையூர் மற்றும் பீக்கங்கரணை காவல் நிலையங்களில் கடத்தல் மற்றும் பணமோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. போலீசாரிடம் சிக்காமல் இருக்கவும், சுங்கச்சாவடிகளில் பணம் கட்டாமல் தப்பிக்கவும் தமது காரில் கட்சிக்கொடியை கட்டியிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவத்தன்று பெண்கள் சென்ற கார் தங்களது காரை இடித்து விட்டதாக சந்தோஷ் கூறியுள்ளார். அதை தவறுதலாக புரிந்து கொண்டு அவர்கள் துரத்தியதாகவும் சந்துரு குறிப்பிட்டுள்ளார். நான் கார் ஓட்டிட்டு போயிருந்தது, அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது சந்தோஷ்ன்றவர் சொன்னதுனால தான் சொன்னேன். வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த இடிச்சதை கூட நான் என் கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னார் அந்த நிமிஷம், இந்த மாதிரி நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த வண்டியை கூட்டிடா அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் போகிறோம். சரி, அவர் நான் மடக்கி அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு. நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடும்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ரோட்டில் பிளாக் பண்ணி நிறுத்தினேன். திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக சந்தோஷ்னு சொல்கிறவர் வந்துட்டார். அவர் டேரெக்டாக அவங்க ஃப்ளாட் சொல்லியே போயிட்டு இல்லை, நான் உன்னை பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது, வேறு காரு, அவங்ககிட்ட நீ சாரி சொல்லிட்டு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்குமெண்ட் ஆச்சு, சாரி சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கொடியை சந்தோஷம் சார் போட சொன்னார். மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார். ஏன்னா ஒரு கொடி போட, நான் அப்பயுமே சொல்கிறேன், கொடி வேணாண்ணா, எனக்கு அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நான் இது போடுறா, எனக்கோ ஒரு நாள் தானே, நீ போயிட்டு அவுத்துக்கோ, வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும், கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க. கொடி அதனால் அதுக்கு தான் சார் கொடி போடுவோம். இந்த நிலையில் ECR சாலையில் பெண்கள் சென்ற காரை 7 பேர் கொண்ட கும்பல் துரத்தியதன் பதைவதைக்க வைத்த புதிய வீடியோவும் வெளியானது. அப்போது சோதனை சாவடி அருகே போலீசார் இருப்பார்கள் என்று தெரிந்தும் இளைஞர்கள் அடாவடி சம்பவத்தில் ஈடுபட்டதும் அம்பலமாகியுள்ளது. புதிய வீடியோ வெளியான நிலையில் ECR சாலையில் பெண்களை துரத்திய வழக்கில் மேலும் தலைமறைவாக உள்ள கல்லூரி மாணவர்களான லித்துவான் மற்றும் ஆசிஃப் ஆகிய 2 பிடிக்க போலீசார் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.